தம்ஸ் அப் டூத் பேஸ்ட் வழங்கும் திருமதி செல்வம். சினிமா டிராமால கூட இப்படி ஒண்ணு நடந்து நான் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல. ஏன் காம்பவுண்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு? எல்லாம் சரிதான். ஏதோ பொருளை திருப்பி கொடுக்கற மாதிரி குழந்தைய திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே. குழந்தைய பிரிஞ்சு நீங்க 2 பேரும் எப்படி இருக்க போறீங்க? தெரியலம்மா, ஆனா இருந்துதான் ஆகணும். டேய், என்னடா பேசுற? இருந்துதான் ஆகணும், போயிட்டு ஆகணும்னு. அர்ச்சனா, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்புமா. பிரியாவே குழந்தையோட தாயா இருக்கட்டும், அதுக்காக அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசமா எவ்வளவு உயிரா இருந்த நீ இப்ப குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்ட. அந்த குழந்தை இல்லாம உன்னால இருக்க முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இனிமே சித்திரவதை ஏத்தாம இருக்கும். எதுக்குமா இப்படி ஒரு முடிவெடுத்த? என்னன்னு இப்படி பேசுறீங்க? அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் நான் இல்ல, பிரியாதான். அவ அந்த குழந்தைய நினைச்சு ஏங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த குழந்தைய என்னால வச்சிட்டு இருக்க முடியும்? இப்ப குழந்தைய கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு தான் பிரியா குழந்தைய தொட்டாலே பிடிக்காதே. வெளியே கடத்தலுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போனாலும் அரை மனசோட தானே கொடுத்துட்டு போவீங்க. குழந்தை மேலே தானே நினைப்பா இருப்பீங்க. அப்படி எல்லாம் குழந்தை மேல உயிரா இருந்துட்டு எப்படிக்கா குழந்தைய அங்க விட்டுட்டு வர உங்களுக்கு மனசு வந்துச்சு? குழந்தைய பிரிஞ்சு நானே எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் அவனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்களே, நிஜமா அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியுமா முடியதாங்கிற கேள்விக்கு இடம் இல்ல பானு. முடியும்னு முடிவு எடுத்துதான் குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்ன பார்த்து நீ இப்ப இத்தனை கேள்வி கேக்குறல்ல, உங்ககிட்ட காலையில இந்த விஷயத்த சொல்லி இருந்தா கண்டிப்பா நீங்க யாரும் குழந்தைய கொண்டு போய் கொடுக்க என்ன விட்டுருக்கவே மாட்டீங்க. அதனாலதான் காலையில நான் யாருக்கிட்டையும் எங்க போறேன்னு சொல்லாம கிளம்பி போனேன். தயவு செஞ்சு என் மேல இருக்கிற அக்கறையில எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு என்ன பலவீனப்படுத்துறதீங்க. என்னவோ போமா. ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் ஒரு சோதனை வரவே கூடாது. பெத்த தாய்கிட்ட குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது நியாயம்தான். செல்வம், நீ எப்படி நீதி நேர்மைன்னு இருக்கியோ அர்ச்சனாவும் அதே மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தைரியத்தை அந்த கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி, உள்ள கூட்டிட்டு போய் அர்ச்சனாவுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. அர்ச்சனா, நீ 1000 சொன்னாலும் உன்னோட முடிவை என்னால ஏத்துக்க முடியலமா. இந்த முடிவுக்காக பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. நான் வரேன்டா. ஹரிராரிராரிராரிரோ